ஹாய் வணக்கம், வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி வெரி டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மீன் குழம்புக்கே டஃப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபிங்க. வாங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போது பிஞ்சு கத்திரிக்காய் ஒரே சைஸில் உள்ள கத்திரிக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் 4ஆக வகுந்து வச்சுருக்கோம். ஒரே சைஸ் உள்ள பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. காம்பை பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது இப்போது நம்ம அந்த எண்ணெயை சூடு ஏறினதுக்கப்புறம் இப்போ அந்த எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இதில் அந்த கத்திரிக்காயை போட்டு நம்ம வதக்க போகிறோம். கத்திரிக்காய் நல்லா வதங்குற வரைக்கும் பாதி அளவுக்கு மேலே இந்த எண்ணெயிலேயே அது வேகணும். அது வரைக்கும் நம்ம அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஹையில் வச்சுட்டிங்கன்னா அந்த அளவுக்கு அது வதங்காது. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காயை மட்டும் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். அது ரொம்ப டேஸ்டான இந்த குழம்பு எல்லாருக்கும் பிடிக்குங்க. அருமையான குழம்பு இது. இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா வதங்கி தோலெல்லாம் சுருங்கிட்டு அந்த கத்திரிக்காய் ஒரு சாஃப்டாக வரும். அந்த மாதிரி இது பாருங்கள். இப்போ எடுத்து தட்டில் வச்சிடலாம். நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. தோலும் நல்லா சுருங்கி வந்துருச்சு. இது அப்படியே தட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த மீதி இருக்கிற எண்ணெயில் மற்ற வதக்க வேண்டிய பொருளெல்லாம் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது இதே எண்ணெயில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டு. எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் புளிக்குழம்பு வத்த குழம்பு இந்த ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தாங்க பெஸ்ட்டு. அதனால் சின்ன வெங்காயம் நல்ல ருசி கொடுக்கும். 200 கிராம் சின்ன வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கும். இப்போது வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு அதில் போட்டு அதையும் வதக்கிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் சேர்த்து நம்ம இப்போது வதக்கிக்கலாம். இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் நல்லா வாசனையும் ருசியும் நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ வதக்குறோம். இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம அரைக்க போகிறோம். அதனால் நல்லா வதங்கட்டும். இது 3-4 ஐட்டமும் சேர்த்து நல்லா வதங்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். நல்லா தக்காளியும் இப்போ வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். போதும், சட்டி சூட்லேயே அதெல்லாம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிரும். இப்போது இதில் நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஜீரகத்தூள் இருந்தால் அதில் 1 ஸ்பூன் சேர்க்கலாம். நான் ஜீரகத்தூள் இல்லைங்கிறனால நான் ஜீரகத்தை சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்க போகிறேன். அரைக்க போகிறதுங்கிறதுனால நான் ஜீரகத்தை சேர்த்துட்டேன். தூள் இருந்தாலும் நீங்கள் தூள் போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அதையும் சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டி சூட்டில் தான் இது எல்லாத்தையுமே நம்ம வதக்குறோம். இந்த தூள்லாம் போட்டப்போ நம்ம எல்லாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம எல்லாத்தையுமே வதக்குறோம். நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ ஆற விட்டுடலாம். ஃபேனில் வச்சு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 50 ml நல்லெண்ணெயை ஊற்றி காய விட்டுடலாம்.
அதுக்கப்புறமா நம்ம வெந்தயத்தை போட்டு பொரிய விடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, வெந்தயத்தை சேர்த்துட்றேன். வெந்தயம் நல்லா வெடிக்கணும். வெந்தயம் நல்லா இப்போது வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கூட இப்போ நான் வந்து ஒரு 4 மிளகாவை அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை 2 ஆச்சு, அதையும் உருவி அதில் போட்டாச்சு. இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நான் இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை சேர்த்து தான் இப்போ தாளிச்சிட்ருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதை நம்ம 2 நாள் கூட வச்சு நல்லா சாப்பிட்லாம். ஆனால் மிச்சம்தான் இருக்காது. நம்ம சோறு குழம்பு அப்படின்னு சாப்பிட்ருவோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுதை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாவை இப்போ அதில் நல்லா சேர்த்து மறுபடியும் அதை நம்ம இப்போ வதக்க போகிறோம். நல்லா வதக்கி கொடுக்கும்போது இன்னும் நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் அந்த எண்ணெயிலேயே மறுபடியும் இந்த மசாலா வதக்கி மீன் குழம்பு மாதிரியே இருக்குங்க. மீன் போடாத மீன் குழம்பு அளவுக்கு நல்லா டேஸ்ட்டு. மீன் குழம்புக்கே டஃப்பு கொடுக்கும். அந்தளவுக்கு வெரி டேஸ்டியான ஒரு குழம்புங்க. இப்போது மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த நம்ம மிக்சியெல்லாம் கழுவி அந்த தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியும் கிளறி விட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம புளியும் உப்பும் கரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளி இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ ஊற்றி இப்போ நம்ம கலந்து விட்டோம். இதுக்கப்புறம் அது கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கலந்து விடுங்க. நல்ல வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா குழம்பு கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே வரும். நம்ம ஊற்றணும் இல்லையா, மசாலா வதக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கு எல்லாம் ஊற்றணும். கத்திரிக்காயில் வதக்கினது இது எல்லாத்துக்கான எண்ணெயும் சேர்த்து அப்படியே ஃபுல்லாக அழகாக சூப்பராக அது மேலே வந்துடும் எல்லா எண்ணெயும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த எண்ணெய்லாம் மேலே வரும்போது அந்த டேஸ்ட்டு வந்து குழம்புக்கு வந்து இன்னும் அருமையாக இருக்கும். குழம்பு நல்லா சுண்டி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிக்குது. இப்போது நம்ம கத்திரிக்காயை அதில் போட ஆரம்பிச்சிடலாம். வதக்கி வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காயை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா குழம்புல இப்போ நம்ம போட்டுடலாம். பாதி அளவுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கும் போதே வெந்துடும். மீதி பாதி இந்த குழம்புல வேகும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் போட்டு மறுபடியும் ஒரு கொஞ்சம் வேகட்டும். குழம்பு நல்லா சுண்டணும். இன்னும் சுண்டி அந்த கத்திரிக்காயும் வெந்ததுன்னா ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு. பாருங்க, ரொம்ப நல்ல வாசனை அருமையாக வருது. இந்த குழம்பு வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு கெஸ்ட்டெலாம் வரும்பொழுது நம்ம விருதுக்கு வச்சு கொடுங்க. நல்லா ருசித்து சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்ல டேஸ்டான குழம்பு இது. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெந்துருச்சு. குழம்பும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுன்னா அந்த எண்ணெய்லாம் இன்னும் நிறையா பிரிஞ்சு வெளியில் வரும். இந்த அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப ஒரு டைம் வீட்டில் வச்சிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. அந்த அளவுக்கு ருசி அடி தூளாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொதித்து நல்லா வாசனை கமகமன்னு வந்துட்டுருக்கு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கா. உடனே செஞ்சு சாப்பிடணும் போல் இருக்கா. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு லைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.
ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டினங்கிற திருப்தி எனக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிப்பியை கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அம்மங்கா கிச்சனை எப்போவும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.